ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு நான் திரும்ப அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாசிங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே மஞ்சமலை கிட்ட மாயாண்டியை பற்றி தப்பாக சொல்லி அந்த மாயாண்டியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தியும் மஞ்சமலை கிட்ட உசுப்பேற்றி விடவும், உடனே மஞ்சமலையும் இதெல்லாம் கேட்ட உடனே அந்த மாயாண்டியை நம்ம சும்மாவே விடக்கூடாது, அந்த கல்யாண மண்டபத்திலேயே அவனை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சோம். ஆனால் அந்த கல்யாண மண்டபத்தில் அங்கே மாயாண்டி தப்பிச்சிட்டான். ஆனால் என்னுடைய பொண்ணை அவன் சித்திரவாத பண்ணியிருக்கான். இதுக்காக கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியை அங்கே மஞ்சமலை வந்து உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்துடைய பேச்சை கேட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுடலையும் அங்கே நின்றுக்கிட்டு நான் என்னுடைய ஆக்டிங்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எங்களுடைய வீட்டு பொண்ணுடைய மண்டியை உடைச்சி கொலை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுடைய வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலையும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அழுதுகிட்டே போகவும், இதை பார்த்த ஒரு கான்ஸ்டேபிள் ஒரு லேடி போலீஸுமே அங்கே வந்து இங்கே பாருப்பா, இதுக்காக நீங்கள் கத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் இப்படி எல்லாம் கத்தக்கூடாது, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சுடலை கிட்ட கேட்கவும், உடனே சுடலையும் இந்த பாருங்க மேடம், எங்க வீட்டு பொண்ணை இங்க நாங்க அழகர்ன்றவன் ஒரு பையனுக்கு நாங்க கட்டி கொடுத்தோம். ஆனா அவன் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போன நாள்ல இருந்து எங்க வீட்டு பொண்ணை சித்திரவாதம் பண்ணி அவளை மண்டையை உடைச்சி இங்க 10 தையல் போட்டு வச்சிருக்காங்க, அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. எங்க வீட்டு பொண்ணுக்கு நீங்க தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சுடலையும் பயங்கரமா ஆக்டிங் போடவும், உடனே எங்க ஆமாங்க மேடம், எல்லாமே எங்க மாப்பிள்ளை சொல்றது எல்லாமே உண்மைதான், என்னுடைய பொண்ணை இப்பதான் நாங்க பார்த்துட்டு வரோம், எங்க பொண்ணை இங்க நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கேட்க போனா எங்களை அடிச்சு வெளியே இழுத்து தரன்னு எங்களை அசிங்கமாகவும் பேசி தரக்குறவாகவும் பேசி எங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க தான் எங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலையும் போலீஸ்கிட்ட சொல்லிடுவோம், இங்கே பாருங்கள் சார், இங்கே மேடம் வந்து வெளியில் போயிட்டுருக்காங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் உள்ளே போய் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவங்க வந்த உடனே இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க தனிப்பட்ட ஒரு பிரச்சனைனால இப்படி ஆயிடுச்சா, இல்லை அவங்க வேணும்னு உங்களுடைய வீட்டு பொண்ணை அவங்க குடும்பப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கேட்கவும், உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையும் இல்லைங்க மேடம், ஏதோ சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய பொண்ணை கொடுத்தோம், ஆனால் கொடுத்ததுலேருந்தே எங்களுடைய பொண்ணு அந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமாகவே வாழ கிடையாது, அந்த வீட்டுக்குள்ளே எங்கள் மேலே இருக்கிற பகையினால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற என்னுடைய மகளை அவங்க சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுவரையும் சித்திரவதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ மண்டையை உடைச்சி அங்கே என்ன நிலைமையில இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு தெரியல மேடம், எங்கள் பொண்ணுக்கு நீங்கள் தான் ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற போலீஸுமே சார் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை கிட்ட சொல்லிடுவோம். உடனே மஞ்சமலையும் அங்கேருந்து சைலண்டாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உங்கள் மீனாட்சியும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே மஞ்சமலை வந்து மாயாண்டியை ரொம்பவே அசிங்கப்படுத்தும் விதமாக எல்லாருக்கும் தெரியும் விதமாக அங்கே வெளியே நின்றுக்கிட்டு ரொம்பவே சவுண்டுமே போட்டுட்டு போயிருப்பாங்க. அதை நினச்சி அங்கே உள்ளே இருக்கிற மீனாட்சியும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே நடந்திருக்கு, நான் மட்டும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது, நான் தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியுமே நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு சைடு பேச்சியும், ஐயோ இவங்க ராசாத்தி என்னதான் பண்ணி வச்சிருக்காளோ தெரியல, அவரை இங்கே என்னமோ சொல்லி எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க, என்னதான் பண்ண இருக்காங்களோ தெரியல, இந்த ராசாத்தி எப்போ இந்த வீட்டை விட்டு போகிறாளோ அப்போ தான் இந்த வீடு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், இவ இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லாமல் இங்கே எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னுடைய அண்ணன் ஃபேமிலியுமே இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அவங்களுடைய வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தா இங்கே ராசாத்திக்கு என்ன வந்துச்சான், இங்கே ராசாத்தி இங்கே என்னுடைய புருஷங்கிட்ட என்னென்னமோ சொல்லி அவங்க இந்த வீட்டை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராசாத்தியை நான் என்னதான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் மஞ்சமலை வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இங்கே மாயாண்டி மேலே கேஸை கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனும் போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பென்னியும் அங்கே இருக்கிற மாயாண்டி கிட்ட சியா என்ன சியா இப்படி நடந்துருச்சு, மஞ்சமலை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இங்கே நடந்தது என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் இந்த அளவுக்கு வந்து கத்திக்கிட்டு போகிறான். ஆனால் மஞ்சமலை வந்து சும்மாவே நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய காரணம் கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக மஞ்சமலை சும்மாலாம் இருக்க மாட்டான் சியா, கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்கியே ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே மாயாண்டியும் இல்லைவ பென்னி, கண்டிப்பாக இங்கே
மாயாண்டி வந்து இங்கே மஞ்சமலை வந்து இங்கே நம்மக்கிட்ட க ரொம்பவே கோவமாகவும் பேசிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் அங்கே மஞ்சமலைக்கிட்ட அறிகுறியுமே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இனிமே இப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்கவே நடக்காது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே நடக்காமல் நாம் தான் பார்த்துக்கணும். எதாச்சியா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு யார் நினச்சது? யாருமே நினைக்காம இப்படி ஒரு எதர்ச்சியாக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கக்கூடாது. ஆனால் நடந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடவும், அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உடனே இங்கே மாயாண்டியோடைய வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இங்கே இது இன்ஸ்பெக்டர் இங்கே எல்லாருமே வந்து நிற்கவும், இதை பார்த்து அங்கே இருக்கிற மாயாண்டிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே அழகர், மீனாட்சி, அங்கே இருக்கிற பூங்கொடின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்து நிற்கவும், உடனே ரொம்பவே ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க. எதுக்காக போலீஸ் வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கவும், உடனே அங்கே போலீஸுமே வந்து, இதை பாருங்கள் சார், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை, உங்களுடைய மருமகளை நீங்கள் குடும்பப்படுத்துகிறதா அவங்களுடைய அப்பா வந்து உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களை விசாரணைக்காக நாங்கள் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இங்கே அழகர், மீனாட்சி, இங்கே மாயாண்டின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் மேலேயுமே கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 3 பேரும் வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வாக்குமூலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையுமே கூட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு வெளியிலுமே கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே வெளியில் நின்றுக்கிட்டு இருக்க எல்லாருமே அங்கே இருக்கிற தெய்வானியும் சரி, நந்தினி, அங்கே இருக்கிற தேன்மொழின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியோடையும் பதட்டத்தோடையுமே பயத்தோட, அங்கே எதுக்காக எங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க? எங்கள் வீட்டு ஆளுங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலை, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்பவே இது நாங்கள் சொல்கிறத எதுவுமே புரிஞ்சிக்காம அங்கே மஞ்சமலை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படிலாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போகாதீங்க. இன்னும் ஆதாரம் இருக்குது. இங்கே பூங்குடியை நாங்கள் குடும்பப்படுத்துறதுக்கு இன்னும் ஆதாரத்தோடு நீங்கள் எங்கள் வீட்டாளர்களை பிடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட தெய்வானை கேட்கவும், உடனே போலீஸுமே இந்த பாருங்கம்மா, நாங்கள் விசாரணைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம். விசாரணை முடிஞ்ச உடனே நாங்கள் அவங்க மேலே தப்பு இல்லைனா நாங்களே கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டுறோம். நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலேயுமே கேஸை போட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானை கிட்டே சொல்லிடுவோம். உடனே அங்கே இருக்கிற பெண்ணியும், இங்கே பாரு தெய்வானை, எதுக்காக இப்போ பேசிக்கிட்டு இருக்க? போலீஸ் தான் சொல்கிறாங்க இல்லையா, விசாரணைக்காக தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அது பெண்ணியும் அங்கே தெய்வானகிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குமே போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்கிற ராசாத்தி, மஞ்சமலை இங்கே சுடலைன்னு சொல்லிட்டு 3 பேருமே உக்காந்துக்கிட்டு இருக்கவும், உள்ளே இங்கே மீனாட்சி, மாயாண்டி, அங்கே இருக்கிற அழகர்னு சொல்லிட்டு 3 பேரையுமே போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இவங்கள பார்த்த உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சந்தோஷத்தோடையுமே பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ராசாத்தியும் அது சுடலையும் 2 பேரும் நம்ம நினச்ச மாதிரியே இவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே இவங்களுடைய எல்லா சந்தோஷத்தையுமே நம்ம கெடுக்கணும். அதுவும் இல்லாமல் இவங்களை அசிங்கப்படுத்தி இதை விட இவங்களுக்கு பெரிய அசிங்கம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியும் மனசுக்குள்ளேயே தன்னைத்தானே பேசிக்கவும், அதுக்கப்புறம் பூங்குடியும் ராசாத்தியை பார்த்து பயங்கர கோபமாக பார்க்குறாங்க. அத்தை, என்னத்தை பண்ணி வச்சுருக்கீங்க? உங்களுக்கு நான் என்ன அத்தை சொன்னேன்? நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் எதாச்சியாக இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இது தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லி தானே அமிச்சத்தை. நீங்கள் எதுக்காக அப்பா கிட்ட இப்படிலாம் சொல்லி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? அப்பா, நீங்களுமே எதுவுமே புரிஞ்சிக்காமல் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இது மஞ்சமலையை பார்த்து பூங்குடி சொல்லிடவும், உடனே பூங்குடியை பார்த்து, ஆத்தா, நீ இப்படி அடிபட்டுக்கிட்டு பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல ஆத்தா. உன்னை போய் இப்படி நீ அந்த வீட்டில் நம்ம வீட்டில் இவ்வளோ மகாராணி மாதிரி இருந்த, ஆனால் அந்த வீட்டில் வந்ததுலேருந்து நீ கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட இப்படி ஒரு பிரச்சனையை அவங்க பண்ணவே கூடாது. லைஃப் லாங் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் பூங்குடி கிட்ட சொல்லிடவும், உடனே பூங்குடியும், அப்பா நீங்கள் எதுவுமே பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தில் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மஞ்சமலையுமே போலீஸ் கூப்பிடவும், இந்த பாருங்கள் சார், இவங்க மேலே நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து குடும்பப்படுத்துகிறாங்க, அதுவும் இல்லாமல் அடித்து மண்டையெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க, கொலை முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி எக்கச்சக்கமான 3 கேஸை கொடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் இவங்க மேலே கொடுத்த கேஸ் வந்து சாட்சியோட எனக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க மேலே நான் எஃப்ஐஆர் போட முடியும். உங்கள் பொண்ணு எங்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற பூங்கொடியை கூப்பிட்டு முன்னாடி நிற்க வைக்கவும், இந்த மேடம், என்னுடைய பொண்ணு பாருங்கள் மேடம், தலையில் எவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, எங்கள் பொண்ணுக்கு 10 தையல் போட்டிருக்காங்க. என் பொண்ணை நான் பொத்தி எங்கள் வீட்டில் வளர்த்துட்டு இருந்தேன். ஆனால் தெரியாதத்தனமாக இவங்க வீட்டில் இந்த அழகிற்கு நான் பொண்ணை கொடுத்துட்டேன். ஆனால் அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சதானே கொடுத்தேன். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே
போனதுலேருந்தே என்னுடைய பொண்ணை இதை அசிங்கப்படுத்தி அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாகவே இருக்க விடாமல் குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கப் காஃபி கேட்டதுக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் தரகுறவாகவும் பேசுகிறாங்க. இப்படிலாம் இருக்கிற ஃபேமிலியில் என் பொண்ணு சந்தோஷமாக இருக்குமான்னு நினச்சாவே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லவும், இதை கேட்ட போலீஸுமே சரிங்க சார், நீங்கள் எல்லா கம்ப்ளைண்ட்டையும் எழுதி கொடுத்துட்டீங்க இல்லையா, இப்போ நான் உங்ககிட்ட உங்களுடைய பொண்ணுக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடிக்கிட்ட இதை பாருமா உங்கள் அப்பா வந்து உன்னை இது குடும்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உங்கள் அப்பா சொல்கிறது எல்லாமே உண்மையாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் கேட்கவும் உடனே பூங்கொடியும் மேடம் இங்கே எங்கள் அப்பா சொல்கிறது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலையும் கண்டிப்பாக இவங்க பண்ணலை மேடம், இது எதர்ச்சியாக ஒரு அசம்பாவிதமாக நடந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தை வச்சு இவங்க இப்படிலாம் பண்ணது நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மேடம். எங்கள் வீட்டாளுங்க என்னுடைய அத்தையும் சரி மாமாவும் சரி யாருமே எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒரு பர்சனும் கூட, ஏன்னா அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அவங்க எதாச்சியாக இப்படி ஒரு விஷயத்த பண்ண போய் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இது எதாச்சியாக தான் மேடம் நடந்துச்சு, இவங்க யாருமே தெரிஞ்சு இப்படி ஒரு தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே சொல்லிடவும் இதை கேட்டு அங்கே இருக்க போலீஸுமே சார் என்ன சார் உங்களுடைய பொண்ணு இவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்னடனா இவங்க மேலே கேஸை கொடுத்து இங்கே எங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே எங்களை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் கேட்கவும் உடனே மஞ்சமலையும் இல்லை மேடம் என்னுடைய பொண்ணு பயந்துக்கிட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு நல்லாவே தெரியும் மேடம், இங்கே என்னுடைய பொண்ணை பயம்படுத்தி தான் இப்போ வரும்போது கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட சொல்லிடுவோம் சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பொண்ணு குழந்தைய சொல்லி கூட்டிகிட்டு வந்து இல்லை மிரட்டி கூட்டிகிட்டு வரதுக்காக உங்களுடைய பொண்ணு நல்லா படிச்சிருக்க மாதிரி தெரியுது, உங்களுடைய பொண்ணுக்கு நல்லா விவரம் தெரிகிற மாதிரி இருக்குது, இப்படி இருக்கிறப்போ உங்களுடைய பொண்ணு இப்படி பொய் சொல்வான்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை சார். சார் நீங்கள் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு பேசாமல் வீட்டுக்கு போங்க சார், இங்கே இவங்கள பார்த்தாலையும் இப்படி குடும்பப்படுத்துகிற பர்சன் மாதிரியே தெரியல, இப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி சார் நீங்கள் ஆதாரம் இல்லாமல் இப்படி ஒரு கேஸை கொடுக்கலாம், பேசாமல் நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸுமே சொல்லிடுறாங்க. உடனே பூங்கொடியுமே இங்கே பாருங்க மேடம் எங்கள் அப்பா கொடுத்த கேஸுக்காக இப்படி பொய் கேஸ் கொடுத்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவங்க எதுவுமே எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்க மேடம், இவங்க மேலே எந்த ஒரு கேஸுமே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்கொடியுமே சொல்லிட்டு அங்கிருந்து மாயாண்டி அழகர் மீனாட்சின்னு சொல்லிட்டு 3 பேரையுமே ரிகவர் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கவும் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்க ராசாத்தி அங்கே இருக்கிற மஞ்சமலை சுடலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே கோவத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கவும் உடனே அங்கே பூங்குடியும் போய் நிற்கவும் உடனே ராசாத்தியும் ஏன் புள்ள பூங்குடி நீ எதுக்குமா இப்படி இந்த கேஸை வாபஸ் வாங்கின, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இப்படி அடிபட்டு 8 தையல் 10 தையல்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இப்படி நிற்கிறத பார்த்து உங்கள் அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்காதா, அதனால தான் இவங்க மேலே இப்படி ஒரு கேஸை கொடுத்தாங்க, இப்படி கொடுத்தா மட்டும்தான் இவங்களுடைய கொட்டம் அடங்கும், அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் உங்ககிட்ட இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க இவ்வளோ பெரிய உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, அதனால் உங்கள் அப்பா வந்து யோசிச்சு இப்படி இவங்க மேலே கேஸை கொடுத்தா இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி சொல்லவும் உடனே பூங்கொடியும் பயங்கர கோவத்தோட ராசாத்தியுடைய கண்ணத்திலே பல்லாரன்னு சொல்லிட்டு ஒரு அறை விட்டுட்டுறாங்க. அறை விட்ட உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையும் சரி சுடலை ராசாத்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. அத்தை உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா, மூளை இருந்தால் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்களா, கண்டிப்பாக எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் தான் அப்பாவை இப்படி உசுப்பேற்றி இவங்க மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்பாவை இப்படி தனிப்பட்ட முறையில் இப்படி ஒரு விஷயத்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும், அப்பாவே நல்லா இருந்தாலையும் அப்பாவை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே இவ்வளோ பெரிய அம்மானமான ஒரு பொய்யை நீங்கள் சுமத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாக அது மனசாட்சி இருக்கா அத்தை, நானும் கேட்க வேணான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அன்னைக்கே இங்கே டீ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு மாதிரியுமே நான் சொன்னேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏன் கஷ்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால அந்த ஒரு விஷயத்த சொன்னேன், ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய அந்த வீட்டுக்கு நீங்கள் கேஸு ஸ்டவ் இங்கே பாத்திரம்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கான எல்லா பாத்திரமும் அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுங்க, யாரை கேட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து வச்சுங்க, இந்த வீட்டில் எனக்கு சாப்பாடு போடலை, என்னை குடும்பப்படுத்துகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னனா, இல்லை அந்த பொருளை வாங்கிட்டு வர சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, எதுவுமே நீங்கள் எங்கிட்ட கேட்காம என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு உங்களால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததே, நீங்கள் அந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது, அந்த வீட்டில் 2 அடுப்பாக நீ இந்த வீட்டில் 2ஆக பிரிக்கணும், 2 அடுப்பு எதுக்காக நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தையுமே கோவப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க, ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது, எனக்கும் இவ்வளோ பெரிய காயமும் நடந்திருக்காது, ஒரு 8 தையல் போடுற மாதிரி இவ்வளோ பெரிய
பிரச்சனையே நடந்திருக்காது. இவ்வளோ பிரச்சனையுமே நீங்க பண்ணிட்டு, எங்க அப்பாவ உசுப்பேத்தி, இவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்து, போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கூட்டிட்டு வந்து, இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. மறுபடியும் என்னுடைய மூஞ்சில முழிச்சு, இப்படி ஒரு உ என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இதுக்கு மேலயாவது திருந்தி வாழ பாருங்க. நீங்க மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனைய பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்கள நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற பூங்கொடியும், அங்க இருக்கிற ராசாத்தி கிட்ட சொல்லிடவும், உடனே ராசாத்தி அழுதுகிட்டே, "இன்னுமா ராசாத்தி, உன் நல்லதுக்காக நான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்படி உன்னை வலியோட துடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நீ இப்படி என்னுடைய மனசை புரிஞ்சுக்காம என்னுடைய கன்னத்திலே இப்படி அடிப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட அழைச்சி பார்க்கல. உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணா, ஆனால் நீ என்னவே இப்படி கஷ்டப்படுத்திட்டல. மறுபடியும் நான் இப்படி ஒரு தப்பை நான் எக்காரணத்தை கொண்டும் நான் இப்படி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணா, ஆனால் நீ எனக்கே இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியை அழுதுகிட்டே இருக்கவும், உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையும், "என்னம்மா பூங்குடி, நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாதம்மா. எதுக்காக நீ உன்னுடைய அத்தையை நீ கை நீட்டி அடிச்ச? இங்கே இவ்வளோ பெரிய காயம் படுத்தன அங்கே இருக்கிற மஞ்சமலையோ சரி மீனாட்சியோ நீ அடிக்கலை. இங்கே ராசாத்தி உனக்கு நல்லது நினச்ச ராசாத்தியை நீ இப்படி அடிச்சிருக்க கூடாதுமா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடிக்கிட்ட மஞ்சமலை சொல்லவும், "அப்பா நீங்கள் எதுவுமே பேசாதீங்கப்பா. நீங்கள் எதுக்காக இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்க, யார் சொல்லி வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. நீங்கள் தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அத்தைக்காக நீங்கள் வக்காலத்து வாங்கிட்டு வராதிங்க. இதுக்கு மேலேயாவது நீங்கள் சுய புத்தியாக இருங்க. சொல்வார் புத்தியை நீங்கள் கேட்காம இருங்க. நீங்கள் அவங்களுடைய பேச்சை கேட்காம இருந்தீங்கன்னாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த வீட்டில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைப்பா. என்னை அந்த வீட்டில் சந்தோஷமாக தான் வச்சு பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு காய்ச்சல் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் என்ன ரொம்பவே பத்திரமாவும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இது மாதிரி யாருப்பா பார்த்துப்பாங்க? அவங்க எல்லாருமே என் மேலே ரொம்பவே பாசமாக இருக்காங்க. நான் மட்டும் தான் அவங்க மேலே ரொம்பவே கோவமாக அவங்கள நான் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க இப்போ வரைக்குமே நான் சந்தோஷமாக இருக்கணும், இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, நான் பிடிச்ச மாதிரி இங்கே டீச்சர் ட்ரைனிங் போய் நான் நல்லபடியாக டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த வீட்டில் ஒரு மருமகளை படிக்க அமைச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற என்னுடைய மாமாவோ இது அத்தையோ 2 பேரும் எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லாமல் என்னை படிக்க அமைச்சிட்டு இருக்காங்க. நானுமே டீச்சர் ட்ரைனிங்க்கு நல்லபடியாக படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அழகர் என்னை கட்டிக்கின என்னுடைய புருஷன் அவருமே இங்கே கருங்கல் பாண்டி என்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு அவனை அடித்து அவனை போலீஸ்கில் பிடிச்சி கொடுத்து ஜெயிலில் உட்கார வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியலப்பா. நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் இன்ஸ்டிடியூட் வந்து நான் எதுவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு யாருடைய தொந்தரவும் இல்லாமல் நான் சந்தோஷமாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் அந்த கல்யாணத்தில் நான் இருந்தபோது இங்கே கருங்கல் பாண்டி என்னை கடத்திட்டு போயிட்டு ஒரு குடோனில் வந்து அடைச்சி வச்சுட்டான். ஆனால் இங்கே அழகர் மட்டும் என்னை வந்து காப்பாற்றலைன்னா அங்கே நான் என்ன கதியில் இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலை. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோலாம் நல்லது பண்ணியிருக்கிறப்போ நீங்கள் அவங்க மேலே இவ்வளோ பெரிய கோவத்தை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ண போகிறீங்க? இப்போ தெரியுதுப்பா, எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் இப்படியெல்லாம் எதுக்காக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே நீங்கள் கோவத்தை வச்சுக்கிட்டு இவங்க மேலே இருக்கிற பகையினால் இவங்கள பழி வாங்கணும், அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா ஏப்பா இப்படிலாம் மாறிட்டீங்க? இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்கப்பா. நீங்கள் நல்ல அப்பாவை தான் பார்த்து எனக்கு பழக்கம், இப்படி ஒரு கெட்ட அப்பாவை பார்த்து எனக்கு பழக்கம் இல்லைப்பா. நீங்கள் நல்ல அப்பாவாக நீங்கள் மாறுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே ஆசைப்பா. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மாவை நீங்கள் கஷ்டப்படுத்தி பார்க்காதீங்க. அம்மா இப்போ வரைக்கும் இன்னுமே தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் அறியாமல் இங்கே வீட்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்த விஷயத்த நீங்கள் அம்மா கிட்ட சொல்லாமலே வந்திருப்பீங்க. அம்மா கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த பர்மிஷன் கேட்கறது கூட கிடையாது. அம்மாவை ஒரு பொருளாக நீங்கள் நினைக்கிறத இல்லை. அம்மாவை ஒரு மனுஷியாக நினைக்காம அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அம்மாவை நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்துறத நானே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் வந்து பாருங்கள், ஒரு லேடிஸ்க்கு ஒரு பொம்பளைக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு
பொண்ணை வாடி போடின்னு கூப்பிடாம மரியாதையாக வா போன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த வீட்டில் நான் கூப்பிட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அம்மாவை வாடி போடின்றதும் அம்மாவை மரியாதை குறைவாக பேசுகிறதும் நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது நீங்கள் அம்மாவை கூப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் அம்மாவை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கின்னு பாசமாக நீங்கள் கூப்பிடுறது வேற, கோவத்தோடு கூப்பிடுறதும் வேற. ஆனால் அம்மா கிட்டேயும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க. ஆனால் முக்கியமாக ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு பாருங்கப்பா, மறுபடியும் நாங்கள் உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டேன். எங்கள் அத்தை சொல்கிறதையும் எங்கள் மாமா சொல்கிற விஷயத்தையுமே நீங்கள் எப்போவுமே கேட்கவே கேட்காதீங்க. அவங்க எதுவுமே யோசிச்சு எந்த ஒரு விஷயமும் முடிவு எடுக்க மாட்டுறாங்க. முட்டாள்தனமான ஒரு விஷயத்த முடிவு எடுத்து இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க. எனக்குன்னு வேறு வேலை இல்லையாப்பா, எனக்கு ரொம்பவே தலை வலிக்குதுப்பா, அது இல்லாமல் எனக்கு ரொம்பவே ஃபீவராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணு கஷ்டப்படும் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம இவங்க மேலே நீங்கள் எதுக்காக கேஸ் கொடுத்தீங்க? அப்போவே நான் முன்னாடியே சொன்னேன், இவங்க யாருமே இவங்க என்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணலை, எதாச்சாதான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எதுவுமே என்ன புரிஞ்சுக்காமல், நான் சொன்னதை தெரிஞ்சுக்காமல் இவங்க மேலே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பு தானப்பா. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்கலைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் தானே இங்கே அத்தை சொல்லி தானே நீங்கள் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியை மெயின் பண்ணி அங்கே இருக்கிற மஞ்சமலை கிட்ட பூங்குடி கேட்கவும், உடனே மஞ்சமலையும் அம்மா நான் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு தாம்மா, இது எதாச்சும் நடந்த விஷயம்னு சொல்லிட்டு நீ சொல்லியும் உன்னுடைய பேச்சை கேட்காம உன்னுடைய பேச்சை மீறி இங்கே ராசாத்தி சொன்னா அப்படின்ற ஒரே காரணத்தினால நான் இங்கே வந்தது மிகப்பெரிய ஒரு தப்பு தாம்மா, என்னை மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி கிட்ட அங்கே மஞ்சமலை மன்னிப்பு கேட்கவும், உடனே பூங்குடியும் அப்பா நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது, இங்கே இருக்கிற அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, ஏன்னா அவங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்படி அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு தினம் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அத்தை வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்கே அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு கூட நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் என்ன நினச்சி வருத்தப்படாமல் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி சொல்லிடுவோம். இதை கேட்டாங்க இருக்கிற மஞ்சமலையும் அம்மாடி என்னம்மா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் பார்க்கவும், பக்கத்தில் இருக்க சுடலையும் ராசாத்தியும் ரொம்பவே அதிர்ச்சியோடையும் அங்கே சுடலை வந்து அம்மா பூங்குடி என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் மாயாண்டி கிட்ட எங்கள் மச்சான் நான் மன்னிப்பு கேட்க சொல்கிறியம்மா, என்னம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலை வந்து பூங்குடி கிட்ட சொல்லவும், பூங்குடி உடனே இங்கே பாருங்க மாமா, நீங்கள் செஞ்சது என்ன இருந்தாலும் தப்பு செஞ்சுட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுன்னு சொல்லிட்டு என்ன இது ரொம்பவே ஆச்சரியமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அப்பா வந்து எங்கள் மாமா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடவும், உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையும் மாயாண்டிக்கிட்ட மன்னிப்பும் கேட்டுடுறாங்க. இதை பார்த்த அங்கே இருக்கிற ராசாத்தியும் பயங்கர அதிர்ச்சியோடையும் இங்கே நம்ம எந்த ஒரு விஷயம் பேசினாலையும் கண்டிப்பாக இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, நம்ம கண்டிப்பாக பேசாமல் வாயை மூடிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இவ எக்கேடு கெட்டு போனா என்ன, அந்த வீட்டில் போய் அவள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்ச என்ன, நம்மளுக்கு என்ன ஆச்சு, இவளை நம்ம இப்படியே விட்டு விட வேண்டியதுதான். ஆனால் என்னை அடித்ததுக்காக கண்டிப்பாக அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளை நான் சந்தோஷமாகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையை வந்து அண்ணே நடுங்கண்ணே நம்ம வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேலே இங்கே பேசி எந்த ஒரு யூஸும் கிடையாது, அவங்க சைடு சாஞ்சிட்டானே, அவங்க சைடு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா, இதுக்கு மேலே நம்ம பூங்குடிக்கிட்ட பேசி எந்த ஒரு யூஸுமே கிடையாது, நம்ம இதுக்கு மேலே இங்கே நின்று எந்த ஒரு காரணமும் நம்ம இங்கே பூங்கொடிக்கிட்ட எந்த ஒரு அசிங்கமும் நம்ம வாங்க தேவையில்லை, இந்த அசிங்கமும் எனக்கு போதுண்ணே, அண்ணன் இங்கே உன்னுடைய பொண்ணுன்னா என்னுடைய மகன் நினச்சி தானே இப்படிலாம் பண்ணேன், ஆனால் இங்கே பூங்கொடி என்னை புரிஞ்சிக்காமல் இப்படி என்னை அடிச்சிட்டாலண்ணே, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் மறுபடியும் நான் இப்படி ஒரு விஷயத்துக்காக நான் வந்து நியாயம் கேட்டு நிற்க மாட்டேன்னே, அங்கே எக்கடு கெட்டால் போனால் என்ன, அங்கே பூங்கொடிக்கு என்ன ஆனால் என்ன, நான் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துலையுமே நான் தலையிட மாட்டேன்னே, என்னை மன்னிச்சிக்கோங்க, இங்கே நான் இப்படி ஒரு விஷயத்த உங்களை நான் செய்ய சொன்னதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தையுமே அழுதுகிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை கிட்ட சொல்லவும், உடனே மஞ்சமலையும் இங்கே பாருமா ராசாத்தி, இங்கே பாரு ராசாத்தி, இங்கே ஏதோ தெரியாத கோவத்தில் அங்கே பூங்குடி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிடுச்சு, நீ எதுக்காக இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க, எங்கள் பூங்குடி ஏதோ தெரியாமல் கோவத்தில் தான் அடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் பூங்குடி வந்து அவங்கள அசிங்கப்படுத்தாமல் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கா, நீயே தானே சொன்ன, அப்படிங்கிறப்போ இங்கே அவங்கள ஸ்டேஷனில் தள்ளணும், ஜெயிலில் தள்ளி அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா அதில் என்ன நியாயம் இருக்குது, அதனால தான் இங்கே ஸ்டேஷனில் தள்ளலாம் அவங்கள எப்படி அவங்கள அசிங்கப்படுத்த முடியும், அதனால தான் இங்கே
பூங்கொடி கோவப்பட்டு உன்னை அடிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வராது. அதனால தான் இப்படி அடிச்சிருக்கா. நீ இங்கே பூங்கொடியை தப்பாக நினச்சிக்காத. கண்டிப்பாக பூங்கொடி என்னை கஷ்டப்படுத்தின அந்த மாயாண்டி ஃபேமிலியை கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டா. எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய மக பூங்கொடி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்கா. என்னுடைய வாக்கை அவள் கண்டிப்பாக நிறைவேற்றுவா. என் மேலே சத்தியம் பண்ணிட்டு அவங்கள பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிருக்கா. கண்டிப்பாக அவங்கள பழி வாங்க தான் போகிறா. அவங்கள அந்த ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி நிப்பாட்ட தான் போகிறா என்னுடைய மக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் அவங்களுடைய பொண்ணை பூங்கொடியை விட்டு கொடுக்காம பேசவும் உடனே ராசாத்தியும் இங்கே பாருங்க, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே மனசுக்குள்ளே பேசிக்கவும் ராசாத்தி உடனே நம்ம இதுக்கு மேலே இவங்களுடைய பொண்ணுடைய விஷயத்துக்கும் இவங்களுடைய விஷயத்துக்கும் நம்ம தலையை இடக்கூடாது. ஏன்னா இவங்களுடைய விஷயத்தில் இவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு போனால், ஆனால் அந்த பூங்கொடி பொண்ணு நம்மள அடிக்குது. அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அவளையும் சேர்த்து நம்ம அசிங்கப்படணும். நம்ம அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா ஆனால் நம்மளவே அசிங்கப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி நினச்சிக்குவோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.